அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, ஸ்ரீதேவிகளே, சிறந்தவர்களே, கனவுகளின் விளக்கம். மரணித்தவர்களை கனவில் கண்டால் என்ன விளக்கம்? கனவு 3 வகை. ஒன்று ரஹ்மானியத், இறைவன் காட்டக்கூடிய கனவு. ரெண்டாவது நஃப்சானியத், நாங்கள் எதை நினச்சி கொண்டு படுப்போமோ அதை அப்படியே கனவுல காணுவோம். மூணாவது ஷைத்தானியத், ஷைத்தான் காட்டக்கூடிய கனவு. 98 விதமான கனவுகளை ஷைத்தான் தான் காட்டுவான். அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் நைட்டில் ஓதிக்கொண்டு படுக்கணும். தஹஜ்ஜத் டைமில் கண்டால் நிச்சயமாக உண்மையாக வாய்ப்புள்ளது. என்னடா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்தகுர் ருயா பிஸ் சுஹூர், சஹர் டைமில் காணக்கூடிய கனவு உண்மையானவை. அதனால் நாங்கள் தொழக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ தான் அந்த கனவு உண்மையாக இருக்கும். இல்லையென்றா அது பொய்யாக தான் அமையும். சரி, அந்த அடிப்படையில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி மையத், ஒரு மௌத்தானவர் பச்சை ஆடை அணிந்து கொண்டிருக்கிறார், அல்லது வெள்ளை ஆடை அணிந்து கொண்டிருக்கிறார், அல்லது புதிய ஆடை அணிந்து கொண்டிருக்கிறார், அல்லது சிரித்து கொண்டிருப்பதை நீங்கள் கனவுல கண்டால் அவர் கபரில் வெற்றி பெறுவார். அல்லாஹுடைய ரஹ்மத்தை கொண்டு சுவர்க்கம் போவார். ரெண்டாவது, மையத்து ஆடை அணியாமல் இருப்பதை கண்டால், உரியானோடு இருப்பதை கண்டால் உங்களுக்கு மிக மிக கவலையான ஒரு விஷயம் நடக்கும். சதக்காடு கொடுத்து கொண்டா அது நடக்காது, ஹைராகும், கலாக்கதில் மாற்றப்படும். மூணாவது, ஒரு மௌத்தானவர் சந்தோஷமான நிலையில் மீண்டு வாரதை காண்றீங்க, சிரித்து கொண்டு சந்தோஷமான முறையில் மீண்டு வாரார் வீட்டுக்கு. அப்படி கண்டால் உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு நடக்கும், நல்ல ஒரு மையத்து நடக்கும், அல்லது உங்களுக்கு ஒரு சிறந்த செய்தி கிடைக்கும். அதே போன்று ஒரு மௌத்தானவர் அழுந்து கொண்டு கவலையோடு வீட்டுக்கு வராரு. அப்படி கண்டிங்கன்னு சொன்னால் அவருக்காண்டி துவா செய்யணும், அவருக்காண்டி சதக்கா கொடுக்கணும், அவருக்காண்டி இஸ்திக்பார் செய்யணும். அதே போன்று ஒரு நோய், அதாவது ஒரு மையத்து நோயாளியை போன்றிருப்பதை கண்டாலும் அவருக்காண்டி துவா செய்யணும். அதே போன்று ஒரு மௌத்தானவர் உங்களுக்கு ஒரு பொருளை தாரார். அப்படின்னா நல்ல செய்தி கிடைக்கும், உங்களோட ரிஸ்கில் பரக்கத்து நடக்கும், அல்லது வீட்டில் திருமணம் நடக்கும். அதே போன்று மையத்து வீட்டிலேருந்து ஏதாவது எடுத்துக்கொண்டு போகிறாரு. மையத்தொண்டு வீட்டுக்கு வந்து, மௌத்தான வீட்டுக்கு வந்து ஏதாவது எடுத்துக்கொண்டு போகிறாரு, ஏதாவது பொருளையோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கொண்டு போகிறாரு. அப்படி கண்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு நஷ்டம் நடக்கும், அல்லது வீட்டில் ஒரு மையத்து விழும். அதே போன்று மௌத்தானவர் கவலையோடு வாராரு. மௌத்தானவர் கவலையோடு வாராண்டா, மௌத்தானவர் கவலையோடு மீண்டு வராரு, கவலையோடு. அப்படி கண்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் அதிகமாக பாவம் செய்கிறீங்க, அவசரமாக தௌபா செய்யணும், உங்களோட அமல்களை அதிகரித்து கொள்ளணும். அதே போன்று மௌத்தானவர் ஒரு பெரிய சத்தம் போடுறாரு, சத்தம் மட்டும் போடுறாரு. அப்படி என்றால் உங்களுக்கு ஒரு விஷயம் மறந்திக்கு அதை நினைவு காட்டுறாரு, யாபகப்படுத்துகிறார். அதே போன்று ஒரு மௌத்தானவர் உங்களுக்கு தண்ணி தாரார் குடிக்கிறதுக்கு, அல்லது சாப்பாடு தாரார். அப்படி என்றால் உங்களோட ரிஸ்கில் அதிகமான பரக்கத்து கிடைக்கும், பயங்கரமான நோயிலிருந்து உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும், அல்லது நோயில் இருந்தீங்கன்னா நோய் குணமாகும். அதே போன்று பணம் கிடைக்கும், நேர்வழி கிடைக்கும். அதே போன்று மையத்து மூழ்குவதை கண்டால், மையத்து மூழ்குவதை கண்டால் ஒரு கெட்ட செய்தி நடக்கும். அவங்களுக்கு எதிராக மக்கள் வந்து சூழ்ச்சியல் செய்கிறாங்க. அதே போன்று மையத்து மௌத்தான ஒரு பெண்மணி ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதை கண்டால் உங்களுக்கு வரக்கூடிய கணவன் அல்லது உங்களுக்கு வரக்கூடிய மனைவி மோசமானவங்களாக இருப்பாங்க. இதுலேயும் ஒரு சதக்கா கொடுத்து கொண்டீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் ஹைராகி தருவான். இன்ஷா அல்லாஹ் இன்னும் பல விளக்கங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் போடுவேன். அதனால் இதுவைகளை ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் ரஹ்மத்து செய்வான்.